அனைத்து ஜோதிட சொந்தங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் லக்கணத்திலிருந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் சிறப்பு அப்படின்னு வழக்கம் போல் புலிப்பாணி சித்தர் தன்னுடைய நூல்களிலே எழுதுகிறார். நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்களை தயவுசெய்து நம்பி நோட்டில் எழுதுங்க. ஏன்னு கேட்டால் நம்மளாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்ம இந்த யூடியூப் சேனலில் வெளியிடலை. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜோதிட விதிகளுக்கும் மூல நூலில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை மையமாக வச்சு மட்டுமே வெளியிடுகிறோம். வாங்க, புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காரு, சந்திரன் லக்கணத்திலிருந்து எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருந்தால் என்ன சிறப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்போம். லக்கணம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், அதாவது கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே இந்த சந்திரன் இருந்தால் மிக மிக நல்லது. அடுத்து இருக்கக்கூடாத இடங்கள் 12 பாவகத்தில் உங்களுக்கே தெரியும். மேலே இல்லாத இடம் எது பாருங்கள், 3, 6, 8, 12 இந்த இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுவும் தேய்விரை சந்திரனாக வந்து இந்த மறைவுஸ்தான இடத்துல உட்காரும்போது அது ஆயுள் குற்றத்தை கொடுக்குது. சனி மட்டும் ஆயுள்காரகன் கிடையாதுங்க, சந்திரனும் ஆயுள்காரகன்தான். புலிப்பாணி சித்தர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, சந்திரன் ஆட்சியாகி சனி அவன் உச்சமானால் 100 வயதுங்கிறார். கடகத்தில் சந்திரன் இருந்து துலாத்தில் சனி இருந்தால் அவனுக்கு 100 வயசாம். அப்போ சந்திரனுக்கு ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்கிறார்ல. அப்போ சந்திரன் மறைவுஸ்தான இடங்களில் இருக்கக்கூடாது. நல்ல இடங்களில் இருந்தால் என்னென்ன நன்மை வரும் அழகாக சொல்கிறார் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருந்தால் லாபத்தை கொட்டி கொடுப்பார். எப்பப்போ கொடுப்பார்? சந்திர திசை நடக்கும்போது, சந்திர புத்தி நடக்கும்போது லாபத்தை அள்ளி தருவார். சுருக்கமாக கேந்திரஸ்தானங்களில் கோணஸ்தானங்களில் சந்திரன் அமர வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி அமர்ந்தால் அவர்களுக்கு என்ன என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? அகம் பொருளும் நிலமுங்காடி அப்பனே கிட்டுமடா. அகம் என்றால் மகிழ்ச்சி, பொருளும் என்றால் நிதி, நிலமுங்காடி, நிலங்குமுங்காடினா என்னென்னா நிலங்களை நிறைய வச்சிருப்பான், அப்பனே கிட்டுமடா. யாருக்கு? அந்த ஜாதகனுக்கு மேலே சொன்ன நல்ல கேந்திர கோணத்தில் இருந்து 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சந்திரன் திசை நடைமுறைக்கு வந்து விட்டாலோ, சந்திரனுடைய புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டாலோ அவனுக்கு சந்திரன் சுகமுண்டு. ஜென்மனுக்கு ஹெல்த் இஷ்யூவே வராது. சுயதேச பரதேசம் அரசர் நேசம். அவன் இந்தியாவில் வாழுவேன், வெளிநாட்டுக்கு போவேன், உலகத்தை சுற்ற ஒரு வாலிபண்டா. அரசர் நேசம். அரசர் நேசம்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு, கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறதுக்கு சந்திரன் ரொம்ப அவசியமாக இருக்கணுன்றார். அதுக்கடுத்து பாருங்கள், 3, 7, 5, 11இல் சந்திரன் தனித்திருந்தால் மருத்துவனாவான், அதாவது வைத்தியனாவான் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் தன்னுடைய குறிப்புகளில் எழுதுகிறார். அதனால் இந்த ஒரு சின்ன வீடியோவில் சந்திரன் எங்கே இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கிறணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சந்திரன் வந்து சுபராக இருக்காரா பாவராக இருக்காரா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கடிகார வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸாக பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக பார்க்கும்போது அந்த சந்திரன் வந்து 7 இடத்துக்குள்ளே இருந்தால் வளர்பிறை சந்திரன். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7 இடத்தை தாண்டிருச்சுன்னா அது தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன் தீய கிரகமாகவும் வளர்பிறை சந்திரன் சுபக்கிரகமாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சித்தரிக்கப்படுகிறது. ஆகவே மாணவர்களே, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முனைவர் தமிழனியன்.